21 புனித கிறிஸ்டோபர் மகல்லானாஸ். மெக்சிகோ நாட்டில் டொட்டிஸ் பகுதியில் வாழ்ந்த ரஃபேல் மகல்லானாஸ் ரொமேரோ, கிளாரா ஜாரா சொன்சஸ் தம்பதியினருக்கு கிபி 1869 ஆண்டு ஜூலை 30 பிறந்தார் கிறிஸ்டோபர் மகல்லானாஸ். தன் பெற்றோரினால் இறைபக்தியோடு வளர்க்கப்பட்ட இவர் ஆண்டவரின் பணிகளை செய்ய விரும்பி கிபி 1888 ஆண்டு குவாடலாஜராவில் இருந்த புனித ஜோஸ் குருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். கிபி 1899 ஆண்டு தன் 30வது வயதில் அருட்குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்ட மகல்லானாஸ் குவாடலாஜராவிலுள்ள புனித தெரசா ஆலயத்தில் தன் மறைபணிகளை தொடங்கினார். இறை பணிகளில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை மகல்லானாஸ் தன் சொந்த ஊரான டொட்டிஸ் பகுதியில் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட அப்பகுதி மக்கள் பயன்பெற பள்ளிகளையும் தச்சு பட்டறைகளையும் நிறுவினார். பழங்குடியின மக்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தினை கட்டமைத்து அவர்களுக்கு ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை மகல்லானாஸ் அம்மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். கிபி 1914 ஆண்டு மெக்சிகோ அரசு குவாடலாஜாராவில் செயல்பட்ட குருமடத்தினை மூடிவிட அருட்தந்தை மகல்லானாஸ் தன் பங்கு தளமான டொட்டிஸ் பகுதியில் புதிய குருமடத்தினை திறந்து குரு மாணவர்களை பயிற்றுவித்தார். மக்களை அரசுக்கு எதிராக திசை திருப்புகிறார் என்று குற்றம் சாட்டப்பட்ட அருட்தந்தை மகல்லானாஸ் அருகிலுள்ள பகுதிக்கு திருப்பலி நிறைவேற்ற சென்று கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டார். சிறையினில் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து கொலைக்களம் இழுத்துச் செல்லப்பட்ட அருட்தந்தை மகல்லானாஸ், நான் அப்பாவி, எனது இரத்தம் மெக்சிகோ மக்களிடையே ஒற்றுமையினை விதைக்கட்டும் என்று கூறி கிபி 1927 ஆண்டு மே மாதம் 25 மறைசாட்சியானார். மெக்சிகோ நாட்டின் டொட்டிஸ் பகுதி மக்களிடையே ஆண்டவரை அறிவித்து கத்தோலிக்க விசுவாசத்தையும் மனித பண்புகளையும் விதைத்த அருட்தந்தை கிறிஸ்டோபர் மகல்லானாஸினை திருத்தந்தை புனித 2 ஜான் பால் கடந்த 2000 ஆண்டு மே மாதம் 21 புனிதராக உயர்த்தினார். புனித கிறிஸ்டோபர் மகல்லானாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நாட்டில் அமைதியினை குலைக்கின்ற சகோதர சகோதரிகள் மனமாற்றம் அடைய வேண்டுமென்று ஜெபிப்போம்.